வாங்குங்க. தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூப்பரான சைடு. தக்காளி குருமா வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் ரஃபா கட் பண்ணிக்கலாம். 6 தக்காளி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் குக்கருக்கு மாத்திட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 7 விசில் வந்து விட்டுக்கலாம். அரைச்சல் தேங்காய் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசாக்கு பதிலா முந்திரி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமா கிராம்பு, பாதி அன்னாச்சி பூ, ஃபிளேவர் காண்டி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மையா அரைச்சிட்டு வந்துக்கலாம். இங்கிட்ட குக்கர் காயவும் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரவும் வாசத்துக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினா நமக்கு நல்லா வதங்கி வரவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வதங்கி வரவும் இங்க அரைச்சு வச்சிருக்கிற மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போற வர வதக்கிட்டு மிளகாய் தூள், சீரகத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் சூப்பரா வெந்து வந்துருச்சு. தக்காளியோட தோலை உரிச்சு ஒரு ஸ்மாஷர் வச்சு வந்து நைய நரங்க வந்து கடைஞ்சு வச்சுக்கலாம். இங்கிட்டு நல்லா வந்து மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி 3 விசில் விட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி குருமா வந்து ரெடி. காய்கறியே இல்லாத நேரத்துல சூப்பரா வந்து குவிக்கா வந்து அதே டைம்ல டேஸ்டா வந்து செஞ்சு முடிச்சிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.